திருப்பாவை பாடல் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன், மணிவண்ணன் நெண்ணனலே வாய்நேர்ந்தன், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே யம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கலோர் எம்பாவாய். இதன் பொருள், எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளியெழுப்பும் பறை தருவதாக நேற்று சொல்லியிருக்கிறான். அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை தொழிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக. ஒருவர் ஒரு செயலை செய்யப் போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட, ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே, நீ செய்யப் போவது உருப்படவா போகிறது போன்ற அபசகுனமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு, அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம். சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள்.